எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டாக்ஸு. ஸோ அது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் மெயினாக சொல்ல வேண்டிய ஒரு ரெண்டு விஷயம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. உங்களுடைய அனாலிசிஸை வச்சுட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் எக்ஸ்பர்ட்கிட்டையும் கேட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைன். நம்ம ஸ்டாக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஐநாக்ஸ் விண்டு. ஸோ ஐநாக்ஸ் விண்டு வந்து இப்போது டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரவுண்ட் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ மந்த்லி சார்ட்டில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரவுண்ட் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா, ஸோ இது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ மேபி இது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். மேபி ஒரு 600 500 வரைக்கும் போக சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன் இது போகுதுன்னு சொல்கிறேன்னா, நிறைய நியூஸ் வந்திருக்கு இதை பற்றி. ஐநாக்ஸ்க்கு நிறைய நியூஸ் வந்திருக்கு. என்னென்ன நியூஸ்ன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ஸோ February 9th வந்து அவங்க ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் அதிகமான லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்துச்சு. இந்த வாட்டி வந்து அவங்க ப்ராஃபிட்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சைன் அப்படின்றத ஐநாக்ஸ் விண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஐநாக்ஸ் விண்டோடைய இது எடுத்து பார்த்தோன்னா, குவார்ட்டர் ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா டில் செப்டம்பர் லாஸ் மேக்கிங் கம்பெனி பாருங்கள். இப்போ வந்து 293 க்ரோர்ஸ் வந்து லாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டிசம்பர் 2022. அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி இப்போ வந்து அவங்க ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக மாறிட்டாங்க. அதாவது 1.81 க்ரோர்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து அவங்களால மேக் பண்ண முடிஞ்சிச்சு இந்த வாட்டி. ஸோ இது வந்து ஒரு பெரிய நியூஸாக வந்து இப்போ வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஒரு 1500 மெகாவாட்கான ஒரு ஆர்டர் வந்து சிஇஎஸ்சிலேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நியூஸஸும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லா வந்ததுனால மேபி இது நல்ல ஒரு ரேலி இருக்கும். ஒரு மேபி ஒரு 100 பாயிண்ட்ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு ரேலி கிடைக்கலாம். ஸோ அதனால் ஐநாக்ஸ் விண்டு ஒரு நல்ல ஷேர், ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஷேர், ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு நல்ல ஷேராக கூட இருக்கலாம். அடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சிங் அப்படின்னு ஷேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்சேஞ்சிங் ஷேரை பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் விழுந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துருக்கு மந்த்லி சார்ட்டில் போடும்போது. ஸோ வீக்லி சார்ட்டில் வேணால் போட்டு காமிக்கிறேன். ஸோ வீக்லி சார்ட்டில் போடும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கரண்ட்டாக வந்து 121 ருபீஸில் இருக்குது. சாரி, 138 ருபீஸில் இருக்குது. 160 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது இதுக்கு. ஸோ இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து 10% தராங்க டிவிடெண்ட்டு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆர்ஓஇயும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சைன். பட் டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறாங்க அதில். அடுத்தது வந்து கம்பெனிக்கு கடனே கிடையாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்தது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர் மாதம் வந்து அவங்க ஒரு பாசிட்டிவ் சைன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 14 க்ரோர்ஸ் கிட்ட அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான் காட்டியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட்டை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேஜராக உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லயபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மெயினாக. ஸோ லயபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருசாக இல்லை. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சைன் கூட தான். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருக்கான்னு பார்த்துருவோம் நம்ம. ஸோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோட்டர் கையில் 75% இருக்குது, வெரி குட் சைன். ஸோ ஏன்னா அவங்க வந்து அவங்க கம்பெனி மேலே அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க வந்து 75% ஆஃப் த ஸ்டாக்கை வந்து அவங்க ப்ரொமோட்டர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல விஷயம் தான் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஜூன் மாதம் வரைக்கும் 0.04 தான் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க ஹோல்டிங்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 0.11 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதமும் டிசம்பர் மாதம் அதை ஹோல்டிங் இன்னும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இன்னும் ஏற வாய்ப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸோடைய ஃபண்டமெண்டல்ஸு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது ஒரு 121லேருந்து மேபி 138லேருந்து மேபி 160 வரைக்கும் மேபி இந்த மந்த்துக்குள்ளேயோ போக வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் உங்கள் அனலிசிஸை பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்ரியல் அப்படின்ற ஷேர் தான். ஸோ கேப்ரியல் வந்து நான் இப்போ டே சார்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பராக பிரேக் அவுட் பண்ணிச்சு. பட் அந்த பிரேக் அவுட் வந்து சப்போர்ட் பண்ணல. மறுபடியும் கீழே இறங்கிடுச்சு. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன், மறுபடியும் இந்த லைனை அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம எடுக்க சான்ஸ் இருக்குது. மேபி ஒரு 380 அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு
444 வரைக்கும் போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் அந்த டெக்னிக்கல்ஸில். ஸோ இதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர்ஸ் பார்த்துடலாம். இன்வெஸ்டர்ஸ் வந்து எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டிசம்பரில் ஒரு 4.08% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஹோல்டிங்ஸை. ஸோ அதனால் மேபி இதுக்கப்புறம் ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க இன்க்ரீஸ் பண்ணதுனால ஐ எக்ஸ்பெக்ட் இன்னும் கொஞ்சம் போகும். அது கூட நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்த்தோம். ஃபஸ்ட்டு குவார்டர் லிஸ்ட்டை பார்த்துடலாம். குவார்டர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லயபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு, கொஞ்சம் கூடியிருக்கு லயபிலிட்டிஸு வென் கம்பேர்ட் டு மார்ச் 2023. சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு, அதே சமயம் லயபிலிட்டிஸும் கொஞ்சம் கூடியிருக்கு. ஸோ ஓரளவுக்கு மேனேஜபிள் தான் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கேப்ரியல் இந்தியா. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அப் டு 445 ஒரு நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்குது உங்களுக்கு. அடுத்தது வந்து எஃப்எஸ்எல். ஸோ எஃப்எஸ்எல் வந்து ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன்ஸ்ன்ற கம்பெனி அது. ஸோ இதை வந்து நான் இப்போது மந்த்லி சார்ட்டுக்கு மாற்றிடுறேன். ஸோ மந்த்லி சார்ட்டுக்கு மாற்றுறோன்னா இது என்னென்னா உங்களுக்கு ஒரு இந்த அழகாக இந்த ட்ரெண்டை வந்து சப்போர்ட் பண்ணி போயிட்டுருக்கு அப்படி. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இந்த பர்டிகுலர் ரவுண்ட் பேட்டர்ன் இருக்குல்ல, அதாவது இந்த பர்டிகுலர் ரவுண்டு பேட்டர்ன் இருக்குல்ல, இது வந்து கம்ப்ளீட் ஆகும்னு எனக்கு தோணுது இது. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னா 205 இருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா 243 வரைக்கும் இந்த ஷேர் போகலாம். ஸோ இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு டீசெண்டாக டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆர்ஓசியும் ஆர்ஓயும் பரவாயில்ல, ஒரு 20க்கு மேலே இருந்தால் நல்லா வந்திருக்கும், பட் ஓகே பரவாயில்ல. அப்புறம் இதோடைய குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் ரிசல்ட்டில் வந்து டிசம்பர் மாதம் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 129 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான் இது. ஸோ நல்ல விஷயம் தான். அதில் லயபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கொஞ்சம், அதே சமயம் இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓகே தான். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ஹோல்டிங்ஸை, கொஞ்சம் தான் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் தேர் ஹோல்டிங் 9.89% வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான் அதில். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே சமயம் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி வி கோ அப் டு 243. இதான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்கே வந்து கெல்கார் அண்ட் என்ன கம்பெனி, கெல்கார் கம்பெனின்னு நினைக்கிறேன், கெல்கார் அண்ட் கம்பெனி லிமிடெட். ஓகே, ஸோ இதான் வந்து அடுத்த ஷேர் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதோடைய மந்த்லி சார்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து அழகாக ஒரு பிரேக் அவுட் தந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த பிரேக் அவுட் தந்து இது எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா ஒரு 262 வரைக்கும் இந்த பிரேக் அவுட் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் தாண்டி போச்சுன்னா 314, அதையும் தாண்டி போச்சுன்னா 343. ஸோ இதான் இந்த பர்டிகுலர் ஷேருடைய டீட்டெயில்ஸு. ஸோ இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓசி ஆர்ஓஇ ஸ்மாராக தான் இருக்குது. அப்புறம் இதோடைய குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். ஓகே, இங்கே வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. மார்ச் 2021 மார்ச் 2022 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கூடுன்னு நினைக்கிறேன், 91 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா இதோடைய லயபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு, அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கொஞ்சம் கூடியிருக்கு. ஓகே தான். ஸோ அடுத்த ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ப்ரொமோட்டர் கையில் வந்து 58% இருக்குது, நல்ல விஷயம் தான். ஸோ ப்ரொமோட்டர் கையில் 50%க்கு மேலே இருக்கணும், அதான் முக்கியமான விஷயம். ஸோ 58.95 வச்சுருக்காங்க. இப்போ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்டிங்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் அவங்க 8.24 ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1.27 வச்சுருக்காங்க, பட் ஓகே தான். ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ரேட் 262 வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு நம்ம ஃபர்தர் டேஸில் பார்க்கலாம். அடுத்த இது பார்த்திங்கன்னா ஸ்டீல் சிட்டி. இப்போ ஸ்டீல் சிட்டி வந்து அழகாக ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்டான சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன ஃபஸ்ட்டு லெவல் பார்த்திங்கன்னா இது வந்து 85லேருந்து 98 வரைக்கும் இமீடியட்டாக போக சான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 120. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் மாதிரி காமிக்குது. ஸோ இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஆர்ஓசி ஆர்ஓஇ பரவாயில்ல, பட் ஸ்டில்
கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதில். கடன் கம்மியாக தான் இருக்குது இதில். இதோடைய குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வென் கம்பேர்ட் டு மார்ச் 2023 இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லயபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக கூடி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சைன் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இதில் யாரும் இல்லை, அதான் இதை போடலை. மேபி நீங்கள் மணி கண்ட்ரோலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு. பட் இந்த ஷேர் வந்து ஒரு 98 வரைக்கும் போகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது 100, 120 வரைக்கும் போகலாம். அடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா எம்டிஎன்எல். ஸோ இந்த எம்டிஎன்எல் வந்து டெக்னிக்கலாக மட்டும்தான் அழகாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது இதில். ஸோ இது நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் டெக்னிக்கலாக என்ன பிரேக் அவுட் ஆகிருக்குன்றதை காட்டுறேன். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிளியராக விழுந்திருக்கு மந்த்லி பார்க்கும்போது, மந்த்லி கேண்டிலில் பார்க்கும்போது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இட் மே கோ அப் டு எவ்வளோ போகலான்னா ஒரு இப்போ கரண்ட்டாக 39 ருபீஸில் இருக்குது, 70 வரைக்கும் போகலாம் அப்படின்றது தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நம்ம வந்து டெக்னிக்கலாக இதை சொல்லும்போது ஓகே ஃபைன், நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, இதனுடைய பேட்டர்ன் பர்ஃபெக்டாக இருக்குது. மேபி இட் மே ரீச் அப் டு 70%. பட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது இதில். ஆர்ஓசி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அதே சமயம் கடன் இருக்குது, கம்பெனிக்கு பயங்கர கடன் இருக்குது. குவார்ட்டர் ரிசல்ட் சரியான லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ராஃபிட் லாஸ் பார்க்கும்போது பயங்கர லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸும் வந்து ஒரே நல்ல விஷயம்னா ப்ரொமோட்டர் கையில் 50க்கு மேலே இருக்குது, 50% மேலே அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 0.47 தான் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க, ஹோல்ட் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ். ஸோ பார்ப்போம், நம்ம ஃபர்தர் டேஸில் பார்க்கலாம். பட் டெக்னிக்கலாக வந்து அழகாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இது 70 வரைக்கும் போகலாம், அதான் எல்லோரும் சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பந்தன் பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பந்தன் பேங்க் வந்து ஒரு அழகாக ஒரு இதோடைய பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம டே சார்ட்டை பார்த்துடலாம், இல்லை வீக் சார்ட்டை பார்த்துருவோம். ஸோ வீக் சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஆயிருக்குன்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்து இறங்கி இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்து இந்த ஹையை ஹிட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கே போயிருக்கு, மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கே போயிருக்கு. ஸோ மறுபடியும் இந்த சப்போர்ட் பாயிண்ட்டுக்கு மறுபடியும் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து அந்த பாயிண்ட்டுலேருந்து போகுது அப்படின்னா மேபி 273, இப்போ 216 இருக்குது. ஸோ 273 வரைக்கும் போக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அழகாக ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம அந்த பேட்டர்னை பொறுத்து பார்க்கும்போது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கே சப்போர்ட் எடுத்து, அதாவது திரும்பணும், இது வந்து இங்கே இருந்து அப்படியே டேர்ன் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் எடுக்கணும். இல்லை இது பிரேக் ஆகி கீழே போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது, அது கீழே தான் போகும். ஸோ நம்ம வந்து இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இது பிரேக், இந்த சப்போர்ட்டை மதித்து இது பிரேக் ஆச்சு அப்படின்னா 273 வரைக்கும் கன்ஃபார்மாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பந்தன் பேங்க். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்ஸை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ குவார்ட்டர்ஸ் வந்து ப்ராஃபிட், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் தான் வந்திருக்கு, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதனுடைய ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா ஒரு ஓகேயான லெவல் தான், கம்மியாக தான் இருக்குது. பட் ப்ராஃபிட் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா லயபிலிட்டிஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. 5360 இருந்து 3406 வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க லயபிலிட்டிஸை. அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாருங்கள், பயங்கரமாக வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அப்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஷேராக தான் எனக்கு தோணுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ரேலி இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த பந்தன் பேங்க்கில் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர் கையில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா கம்மியாக தான் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 40% வச்சுருக்காங்க. பட் எஃப்ஐஎஸ் கையில் பாருங்கள் 34% வச்சுருக்காங்க. டிசம்பர் மாதம் அவங்க ஹோல்டிங்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க when compared to செப்டம்பர் மாதம். டிசம்பர் 2022 பாருங்கள் 32 இருந்திருக்கு. ஸோ அதை வந்து இப்போ 34 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான் இது. ஸோ நல்ல பந்தன் பேங்க்கு ஒரு ஸ்ட்ராங் சைன் தான் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து மேபி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 273 வரைக்கும் போகலாம். ஸோ அதான் பந்தன் பேங்க்குடைய டீட்டெயில்ஸு. ஸோ அடுத்த ஷேர் பார்த்திங்கன்னா உகர் சுகர். ஸோ உகர் சுகர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிரேக் அவுட். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 135 ரூபாவில் இருந்த ஷேரு அது அப்படியே இறங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 76 வரைக்கும்
வந்துட்டு அந்த இடத்துல அழகா பிரேக் அவுட் எடுத்திருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் மாரி எனக்கு தோணுது. ஸோ இந்த பிரேக் அவுட் மதிச்சு இது நல்லா போச்சு அப்படின்னா, ஒரு 115, 120 வரைக்கும் போகலாங்க. தாராளமா போகும். அதையும் தாண்டி போச்சுன்னா, இந்த ஹை 136 வரைக்கும் ஸோ இது வந்து போக வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. ஸோ அதனால இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். ஸோ டெக்னிக்கலா இது சூப்பரா இருக்கு. நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துரலாம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பி பரவால்ல. ஓகே தான். ஸ்டாக் பி பரவாயில்ல. அதே மாதிரி ஆர்ஓசியும் ஆர்ஓயும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ 20க்கு மேலே இருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கு. டிவிடெண்டுக்கு லைட்டாக கொடுக்குறாங்க. ஓகே. குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் இருந்திருக்கு. பட் டிசம்பர் மாதம் நம்ம மேபி ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அவங்களுடைய லயபிலிட்டிஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதே தான் இருக்குது. 4 கோடி தான் இருக்குது. ஃபைன். அடுத்தது இன்வெஸ்டர்ஸ் பார்த்துருவோம். இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து கொஞ்சம் அவங்க ஹோல்டிங்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்க்க வேண்டியது தான் அது. ப்ரொமோட்டர் கையில் 44% இருக்குது. ஓகே. ஸோ அப்போது இது வந்து இந்த பிரேக் அவுட் வந்து மதிச்சு மேபி ஒரு 120 வரைக்கும் மேபி போகலாம். நீங்கள் அவங்க எக்ஸ்பர்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து உகர் சுகரை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேபி பவர். ஸோ ஜேபி பவர் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதை மந்த்லி சார்ட்டில் காட்டுறேன். ஸோ மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ரவுண்ட் பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் ஆக போகுது கண்டிப்பாக. ஸோ இந்த கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா 24 கம்ப்ளீட் ஆகி பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து 40 வரைக்கும் கன்ஃபார்மாக போகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஏரியாவை பாருங்கள், இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதை பிரேக் ஆகி கீழே போயிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல பிரேக் ஆகி கீழே போயிருக்கு. கீழே போயிட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் வருது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வர்றதுனால ஸோ என்ன ஆகலான்னா இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 40 வரைக்கும் போகலாம். ஸோ அதனால தான் ஜேபி பவர் வந்து மேபி இதை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு 40 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வால்யூம் வந்து இந்த ஏரியாவில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ பயங்கரமான வால்யூமும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ மேபி இது வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ உங்களுக்கு இந்த 10 ஷேர் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. நான் சொல்கிற அனாலிசிஸ் நீங்களும் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நீங்கள் இதுக்குள்ளே போனால் போதும். இல்லைனா விட்டுருங்க. ஒரு எக்ஸ்பர்ட் ஏதாவது இருந்துட்டாங்க, அதாவது செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் யாராவது இருந்தாலும் அவங்கள்ட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.